ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. 2025 அப்படின்னு சொல்றப்ப, ஒரு காலத்துல 13 இயர்ஸ் வந்து நம்ம டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல போய் பார்க்கிறப்போ, 2025ங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருந்துச்சு. குளோபல் எக்கனாமி வைஸ் பார்த்தாலும் சரி, ஒரு வேர்ல்ட் லெவல்ல ஒரு பயங்கர ஷிஃப்ட் குடுக்க போறது, டர்னிங் பாயிண்ட் தரப்போற ஒரு விஷயமா, ஒரு ஃபியூச்சரா தான் வந்து இந்த 2025 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிற இந்த 2025ல நம்ம கரண்ட்லி இப்ப இருக்க இந்த சூழ்நிலையில, ஒரு பயங்கரமான ஒரு ரெசஷன் வரப்போறது. அண்ட் ஆல்சோ குளோபல் எக்கனாமியே வந்து டவுன்ஃபால் நோக்கி போகுது. ஷிஃப்ட் ஆக போகுது. மேஜர் ஷிஃப்ட் வந்து சந்திக்க போகுது. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சில பிரெடிக்ஷன்ஸ் அதுவும் யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, 2 டிஃபரண்டான இண்டிவிஜுவல் ஃப்ரம் டிஃபரண்ட் டைம் லைன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஜீனியஸ் ஃப்ரம் வால் ஸ்ட்ரீட். இன்னொரு இண்டிவிஜுவல் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளைண்ட் மிஸ்டிக்கல் லேடி ஃப்ரம் பால்கன். ஸோ இவங்க 2 பேருமே வேர்ல்டு குடுக்குற மெசேஜ் ஒண்ணே ஒண்ணு தான். குளோபல் டிசாஸ்டர் இஸ் அன்ஃபோல்டிங். ரே டாலியோ அப்படிங்கிறவர் தான் பில்லியனர். அவர் ஒரு இன்வெஸ்டர். அவரு தான் வந்து 2008ல வந்த ரெசஷன முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணவரு. ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா, இப்ப 2025ல நடக்கிற இந்த குளோபல் ஷிஃப்ட்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் பார்க்கிறப்போ, இது ரெசஷன விட சம்திங் வொர்ஸ் தென் தி ரெசஷன் 2008 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இன்னொரு இண்டிவிஜுவலான பிளைண்ட் மிஸ்டிக்கல் லேடி ஃப்ரம் பல்கேரியா அவங்க சொல்ற அந்த மெசேஜும் ஒரே ஒரு விஷயம் தான். இது ஒரு கோஇன்சிடென்ட்டா ஆர் இந்த பிரெடிக்ஷன்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? சோ இது என்ன பிரெடிக்ஷன் அண்ட் இந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் வேர்ல்டுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல டீப் டவுன் நம்ம போய் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டா வந்து ரே டாலியோ வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவரோட எக்கனாமிக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பட் பிஃபோர் தட் ரே டாலியோ வந்து எப்படின்னா, ஒரு சர்ஜன் வந்து எப்படி ஒரு அனாட்டமிய வந்து பயங்கரமா கரைச்சு குடிச்சிருப்பானோ, அது மாதிரி தான் ரே டாலியோ வந்து மனிய பத்தின ஒரு விஷயங்கள வந்து அக்கு வேற, ஆணி வேற வந்து படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு பெர்சன். ஆல்சோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் ஆஃப் பிரிட்ஜ்வாட்டர் அசோசியேட்ஸ் விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட். ஸோ இவர் வந்து 10 வருஷத்துக்கு மேலேயே வந்து நெறைய விஷயங்கள பத்தி படிச்சு தெரிஞ்சிருக்காரு. லைக் எக்கனாமிக் பேட்டர்ன்ஸ், மார்க்கெட் பிஹேவியர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாரி இவரோட பிரடிக்ஷன் 2008ல வந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் வந்து இவர வந்து குளோபல் ஃபிகரா வந்து மாத்துச்சு. ஸோ இப்ப ரீசென்ட்டா என்பிசியோட பிரஸ் மீட்ல ஏப்ரல் 13, 2025 தான் இந்த நெறைய விஷயங்கள் வந்து அவரு வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப டெசிஷன் மேக்கிங் பண்ற அந்த நேரத்துல இருக்கோம். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரெசஷனுக்கு க்ளோஸ் ஆன ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கோம். இப்போ இந்த சூழ்நிலைய வந்து நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலன்னா, எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ரெசஷன விட இந்த வேர்ல்டு வந்து வொர்ஸான ஒரு சிச்சுவேஷன சந்திக்குமோ! அப்டிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது பயங்கர ஷாக்கிங்கான பரபரப்பையும் மக்களிடையே அங்க ஏற்படுத்தியிருக்கு. இவர் வந்து ஜிடிபி வந்து டவுன்ஃபால் ஆகுது. அது வந்து குறையுது அப்டிங்கிற கான்செப்ட்டோட மட்டும் பேசல. இவர் வந்து என்டையர் அ குளோபலோட மானிட்டரி சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்டிங்கிறத சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் கரன்சி, பேங்கிங், குளோபல் ட்ரேட் இது வந்து சஸ்டெய்னபிளா இருக்காது லாங் ரன்ல அண்ட் குட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் அ மேஜர் கொலாப்ஸ் அப்டிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன வார்ன் பண்றாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, "வி ஆர் கோயிங் டூ சேஞ்ச் தி மானிட்டரி ஆர்டர் பிகாஸ் வி கேனாட் ஸ்பெண்ட் தி அமவுண்ட் ஆஃப் மனி வி ஆர் ஸ்பெண்டிங் நவ்" அப்டிங்கிற ஒரு விஷயத்த வார்ன் பண்ணியிருக்காரு. இது என்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்டையர் சிஸ்டம் இருக்குல்ல, இப்ப டெட்டா இருக்கட்டும், ஒரு கரன்சி நம்ம இது பண்றதா இருக்கட்டும் அண்ட் குளோபல் ட்ரேட் இருக்குல்ல, இது வந்து சஸ்டெய்னபிளா இருக்காது அப்டிங்கிறத சொல்றாரு முதல் பாயிண்ட்டா. 2வது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் கவர்ன்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அமெரிக்காவா இருக்கட்டும், நெறைய அ பாரோ பண்றாங்கல்ல மனி. ஸோ அது ஒரு லிமிட்டே இல்லாம பியாண்ட் லிமிட் போயிட்டு இருக்கதும் 2வது காரணமா சொல்றாரு. 3வது மேஜரான ஒரு ரீசன் இப்ப ஆல்ரெடி போயிட்டு இருக்க இந்த டாரிஃப் வார், ட்ரேட் வார வந்து சொல்லியிருக்காரு. இந்த ட்ரேட் வார் வந்து ஒரு எட்ஜ்க்கு புஷ் பண்ற நிலைமையில வந்து நம்ம தள்ளப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காரு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் லைஃப் சைக்கிள் விச் மீன்ஸ் ஒருத்தர் லைஃப் டைம்ல ஒரு தடவ தான் நடக்கும். இது இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் வார் 2க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்திருக்காரு. விச் மீன்ஸ் ஹிஸ்டரி ரிப்பீட் இட்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் த 2 மேஜர் கண்ட்ரீஸா நம்ம பார்த்துட்டு இருக்க அமெரிக்காவுக்கும், சைனாக்கும் எந்த அளவுக்கு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்துட்டு டாரிஃப் வார் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட் தியரியா மட்டும் இல்ல. இந்த ஃபயர் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏப்ரல் 9, 2025 வந்து ட்ரம்ப் வந்து மேசிவான ஒரு விஷயத்த அனவுன்ஸ் பண்ணாரு. விச் இஸ் நியூ டாரிஃப் 10-50% வரைக்கும் இனிஷியலா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஏப்ரல் 10 வந்து சைனாவுக்கு மட்டும் 145% வந்து டாரிஃப் போட்டிருந்ததும் பயங்கர ஷாக்கிங்கா குளோபல் ஷிஃப்ட்டா வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துத நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். அதே நேரத்துல ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரூத் சோஷியல்ல வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. "நோபடி இஸ் கெட்டிங் ஆஃப் தி ஹூக்.
ஃபார் தி அன்ஃபேர் ட்ரேட் பேலன்சஸ் எஸ்பெஷலி நாட் சைனா விச் ட்ரீட் அஸ் தி வர்ஸ்ட் அப்படிங்கிற. ஸோ இது எல்லா கயாஸ்க்கு அப்புறமும் என்ன நடந்துச்சு? இதோட ரிசல்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆயிருச்சு. பயங்கர கிரேசியா போயிருச்சு. விச் மீன்ஸ் ரொம்ப வாலடைலா இருந்துச்சு. 2வது விஷயம் வந்துட்டு சப்ளை செயின் குளோபல் லெவல்ல சப்ளை செயின் பயங்கர அடி வாங்கிருச்சு. அண்ட் 3வது விஷயம் பிரைஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பயங்கரமா இன்ஃப்ளேஷன் லைக் ஹையர் ஆயிருச்சு. டாலியோ இன்னொரு விஷயம் என்ன வார்ன் பண்றாருன்னா, இது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து காஸ்ட்ட ரைஸ் பண்ணும். அட் தி சேம் டைம் ரெவென்யூவ டவுன் பண்ணும் அப்டிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இதோட சேர்ந்து குளோபல் டெட் லெவலும் ரைஸ் ஆறனால, இட்ஸ் கோனா பி எ மேஜர் எக்கனாமிக் ஸ்டார்ம் அப்டிங்கிறத அவரு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ டாலியோ வந்து ஃபியூச்சர பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறாரு. இந்த எக்கனாமிக் ஸ்டார்ம் வந்தா என்ன நடக்கும்? விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மானிட்டரி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். பொலிட்டிக்கல் போலரைசேஷன் பீப்பிள்ஸ் வந்து டிவைட் ஆகி அதுல ஒரு பயங்கர சண்டை அந்த மாதிரி வரும். அண்ட் 3வது விஷயம் வந்து ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் ரைஸ் விச் மீன்ஸ் லைக் நெறைய கண்ட்ரீஸ்க்கு நடுவுல ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம, ஈகோ அந்த மாதிரியான பிரச்சனைகள், லைக் அவங்க கிட்ட என்ன ட்ரேடுக்கு ஹையரா வச்சிருக்காங்க, இன்னொரு கண்ட்ரி கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டைகள் தான் வந்து தேவையில்லாத இந்த டென்ஷன வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து ட்ரம்ப் அவர்கள் இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மேஜரான காரணமே, அமெரிக்கால மேனுஃபேக்சரிங் யூனிட் செட் பண்ணணும். அமெரிக்கால உள்ள பீப்பிள்க்கு வந்து வேலைவாய்ப்பு குடுக்கணுங்கிற ஒரு ரீசன் தான். அதுதான் அவரோட மெயின் எய்ம் கரெக்ட்டா? ஸோ அதுக்கு டாலியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 மில்லியன் பீப்பிள் வந்து இமிகிரண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து அமெரிக்கால இருக்காங்க. அதுல 10% ஆர் டூயிங் வெல். பட் 60% ஆர் பிலோ 6th கிரேட் ரீடிங் லெவல். இதெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி மேனுஃபேக்சரிங் கொண்டு வருவீங்க? ஹவ் டூ யூ பிரிங் பேக் மேனுஃபேக்சரிங் வித் தட்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் வந்து எழுப்பியிருக்காரு. இது வந்து நெறைய ஒரு டிஃபரண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து ரே டாலியோட பார்ட். அவர் வந்து எப்படி வந்து வேர்ல்டுக்கு வந்து வார்னிங் குடுக்குறாரு. 2025 ஓட மேஜர் குளோபல் ஷிஃப்ட் வச்சு. ஸோ இப்ப பார்ட் 2ல வந்து பாபா வாங்கோஸ் பிரெடிக்ஷன்ஸ் வந்து 2025ல எப்படி வந்து உண்மையா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்ப வந்து கிளாக்க ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1996ல இருக்கோம் சரியா? ஸோ இந்த இயர்ல தான் பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் மிஸ்டிக் லேடி அதாவது பாபா வாங்கஸ் வந்து இறந்து போனாங்க அந்த வருஷத்துல. ஷி இஸ் ஆல்சோ நோன் அஸ் நாஸ்ட்ராடாமஸ் ஆஃப் தி பால்கன்ஸ். இவங்க வந்து என்னலாம் பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அது நடந்தும் இருக்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9/11 டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், டெத் ஆஃப் பிரின்சஸ் டயானா அண்ட் ஈவன் தி கோவிட் பேண்டமிக்க கூட அவங்க வந்து ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரெடிக்ஷன் 2025ல அவங்களோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. குளோபல் எக்கனாமிக் டிசாஸ்டர் தட் வுட் மார்க் தி பிகினிங் ஆஃப் ஹியூமானிட்டீஸ் டவுன்ஃபால். ஸோ இந்த லைன வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது கேட்கும்போதே புல்லரிக்குது கரெக்ட்டா? ஏன்னா இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. 2 மேஜரான கண்ட்ரீஸ் அமெரிக்கா அண்ட் சைனாவோட ட்ரேட் வார் வந்து போயிட்டுருக்கு. நம்ம மிட் ஆஃப் தி ட்ரேட் வார்ல தான் இருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி மானிட்டரி ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நெறைய விஷயங்கள்ல நம்ம ஒரு கரன்சியா இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன் எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் 3வது வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஆல்ரெடி பேனிக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் நிலவிட்டு இருக்கு. அண்ட் நெறைய பேர் என்ன பிரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ட்ரம்ப் வந்து திருப்பி பவர்க்கு வரதும், அண்ட் ஆல்சோ டாரிஃப் வார் வரதையுமே அவங்க ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் ஃபார் குளோபல் டவுன்ஃபால் அப்படின்றதையும் கோட் பண்ணது வந்து, இத வந்து மென்ஷன் பண்ணி தான் அப்படிங்கிறதும் நெறைய பேர் வந்து நம்புறாங்க. இப்ப ரீசென்ட்டா நியூயார்க் போஸ்ட் ஒண்ணு வந்து பயங்கரமான அட்டென்ஷன் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த அவங்களோட இந்த 2025 ஓட எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து பயங்கர அட்டென்ஷன் சீக்கிங்கா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் தான் 2025ல அவங்க வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. அவங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர் இன் 2025, பாசிபிள் சேஞ்ச் இன் எர்த்ஸ் ஆர்பிட். 3வது வந்து டெக்னாலஜிக்கல் டிசாஸ்டர் அஃபெக்டிங் ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டீப் டைவ் பண்ணி போய் பார்ப்போம். ஒரு சில பேர் வந்து இத டவுட் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து இவங்க சொல்றது வந்து பயங்கர அக்யூரேட்டா நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமா நம்புறாங்க. அண்ட் ஆல்சோ பிலீவ் பண்றாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரெடிக்ட் பண்ண இந்த விஷயங்கள்லாம். ஃபைனல் தாட்ஸ் வந்து இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா இல்ல கவுண்ட் டவுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறப்போ, ஒரு சைடு டாப் வால் ஸ்ட்ரீட் பில்லியனர் வந்து சொல்ற விஷயம், இன்னொரு சைடு வந்து பிளைண்ட் மிஸ்டிக்கல் அந்த விமன் சொல்ற அந்த விஷயம் தே போத் ஆர் ஃப்ரம் 90ஸ் அவங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங் சொன்ன மாதிரி 2 பேருமே வார்ன் பண்ணிட்டு இருக்க விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். a very huge breakdown in 2020. இதுதான் உண்மை. இத நம்மனால இக்னோர் பண்ண முடியாது. டாலியோ வந்து டேட்டாவோட பேசுறாரு. அவரு பயங்கர நாலேட்ஜபிள். இத்தன வருஷமா ரிசர்ச் பண்ணனால அவரு ஒரு சைடு டேட்டாவோட பேசுறாரு. இன்னொரு சைடு வந்து பாபா வாங்காஸ் அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு முறையில எழுதி வச்சுட்டு போன அந்த பிரெடிக்ஷன்ஸ்.
பட் 2 பேர் எழுதி வச்ச மெசேஜ் வந்து ஒரு கோட்ல வந்து சந்திக்குது. "வி ஆர் ஆன் தி தின் ஐஸ்." இதுவரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இத்தன வருஷமா பில்ட் பண்ணிட்டு இருந்த எக்கனாமிக்கா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், ஆர் நேச்சரா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆறதுக்கான ஒரு சிம்ப்டம் மாரி தான் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன கிரியேட் பண்றதுக்காக இல்ல. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்து இதுலருந்து நம்மள பிரிவென்ட் பண்ணிக்க போறோம். நம்ம கண்ட்ரிய வந்து நம்ம இந்த வேர்ல்ட வந்து பிரிவென்ட் பண்ணிக்க போறோம்ங்கிற ஒரு மெசேஜ் தான் வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமே சொல்லுது. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம், படிச்சதுக்கு அப்புறம், நம்ம இதுக்கு எப்படி பிரிப்பேர் ஆறோம்? இத வந்து வரவிடாம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பிரிப்பேர் ஆறோம்? ஒரு அவேர்னஸ் மாரி தான். மாதிரியான பிரெடிக்ஷன்ஸ் அண்ட் இப்போ ரீசென்ட்டா போயிட்டு இருக்க இந்த ட்ரேட் வார் இதெல்லாம் பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? இது வந்து எந்த மாதிரியான மேஜர் ஷிஃப்ட் வந்து கொண்டு வரப்போறதுன்னு உங்களோட தாட்ஸ் என்ன? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்தரா வந்து லைக் 2025ல வேற என்னலாம் பிரெடிக்ஷன்ஸ் இருக்கு? நம்ம என்ன மாதிரியான ஒரு மிஸ்டிக்கலான விஷயங்களா இருக்கட்டும், குளோபல் ட்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்க குடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சஜெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து என்னோட Instagram ஐடி. நீங்க என்ன Instagramல ஃபாலோ பண்ணணும்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்கள இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா! பை பை.